ஏன் பெண்கள் மெயினா ரொம்ப வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்றது தான். என்னன்னா இப்போ மல்டிபிள் ஈட்டிங் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது யாரும் சிந்திக்கிறது கூட கிடையாது. ஒரு நாள் எத்தனை தடவை சாப்பிட்ற நீ அப்படின்னு கேட்டா எல்லாரும் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க? 3 வேளை. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்தோடனே ஒரு டீ காஃபி, அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இதுக்கிடையில ஒரு டீ காஃபி. இதே பெண்களா இருந்தாங்கன்னா சமைக்கும் போது உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பாக்குறது, குழந்தைங்க மிச்சிட்டா வாயில போடுறது, இப்படி பல தடவை வாயில போகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு தடவை உள்ளார போகுது அப்படின்னா அது என்ன நடக்கும்? அந்த ப்ராசஸ் திரும்ப ஒரு தடவை போகும்போது அதே ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா? பார்த்து எத்தனை தடவை நீங்க கேப் விட்டு சாப்பிட்றீங்களோ அத்தனை தடவையுமே ப்ராசஸ் நடக்குதுன்னா 10 தடவை சாப்பிட்றதா தானே கணக்கு. அப்போ விமன் பண்ற ஒரு பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா மல்டிபிள் ஈட்டிங் தான். ஸோ அந்த மல்டிபிள் ஈட்டிங்கால தான் அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்றதும் அவங்க ரியலைஸ் பண்றதும் கிடையாது. ஏன்னா தெரியறது கிடையாது. வீணா போகுதுன்னே ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றது, அப்படிதான் அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்க.